ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் illusion பார்ட் 5. இப்போ வைன் தன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து ஒரு ட்ராலிக்குள்ளே அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா வைன் பக்கத்தில் நின்றுக்கிட்டே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, அம்மோ சிட்டிக்கு போயிடலான்டாமா, அவன் மொரனை குசும்பு வேலை பிடிச்சவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சந்தேக பிராணிங்கிறது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அவன் கூட நீ ஒரு நிமிஷம் கூட வாழப்படாது. பொய் சொல்கிறவங்க கூடயும் சந்தேகம் பிடிக்கிறவங்க கூடயும் நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கை வீணாக போயிடும். என்னோட்டு நகையெல்லாம் விற்றுவிட்டு நான் எஸ்டர்டேவே அவசரமாக ஒரு வீட்டை பார்த்துட்டேன் சிட்டிக்குள்ளே. நம்ம அங்கே போயிடலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வைன் ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ராலி எடுத்து பெட்டுக்கு கீழே எடுத்து வச்சுட்டு, இந்தா இது என்னோட்டு ட்ராலி, 2 எடுத்து கொண்டு போய் காருக்குள்ளே வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளையெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வேகமாக எடுத்துக்கிட்டு டவுன் ஃப்ளோர் வந்துட்டுருக்காங்க. வைன் தன்னோட பாட்டிமாவோட லக்கேஜஸ்லாம் கார் டிக்கியில் வச்சுட்டு எகெயின் லிவிங் ஏரியாக்குள்ளே வந்து, பாட்டிமா போகிற வழியில் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம், எனக்கு இப்போ வரையும் கூட பாடியெல்லாம் பெயினாக இருக்குது, நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. படுபாவி, என் பொண்ணு என்ன பாடுபடுத்தினாலும் தெரியல. ஒன்றும் இல்லாமல் நீ கவலைப்படாத, நான் ட்ரை பண்ணிக்கிறேன், நீ வா வந்து உட்காரு காரில், நான் வீட்டை இழுத்து பூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கீ எடுத்துக்கிட்டு மெயின் டோரை லாக் பண்ணுறாங்க. வைன் இப்போ காரோட ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காடுறாங்க. அந்த டைமில் வைனோட வீட்டு காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக் தன்னோட காரில் வந்து அப்படியே சைடில் பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. வைனுக்கு ஜங்குக்கோட காரை பார்த்ததும் கோபம் வருது. ஜங்குக் ஒரு கோல்டு ஃபேஸில் கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி தன்னோட லெக்ஸால் கார் டோரை டம்முன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் பாட்டிமா கார்கிட்ட நடந்து வந்திருப்பாங்களா, ஜங்குக்கோட காரையும் ஜங்குக்கையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அடே வீணா போன ஜங்குக், எதுக்குறோம் இங்கே வந்தா, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்தேன்னா, என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்தேன், அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அனுப்பணும், நீனே நல்லா அவள் கூட கூடி குடும்பம் நடத்திவிட்டு இப்போ எவனோ ஒருத்தவன் வாழைத்தோப்புக்குள்ளே வந்தானே, எவன்டின்னு கேட்டு அவளை அடிச்சியாமே, என்ன திமிரு இருக்கும் உனக்கு, நான் வளர்த்த பொண்ணு ஒழுக்கமானவ, ஒன்றை மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிறவளுகளை பார்த்து ஈன்னு போட்டுக்கிட்டு இருக்கவ கிடையாது, மரியாதையே உனக்கு கிடையாது, ஓடி போயிடு, சந்தேகம் பிடிச்சிக்கிட்டு அலையிறியா நீ, போய் எவளாவது இந்த ஊருக்குள்ளே திரிவாளுங்க ஒன்றை மாதிரியே அவளுகளில் ஒருத்தியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்து, என் பேத்தியை உன் கூட ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நான் வாழ விட மாட்டேன், இங்கே பாரு கிளம்புவோம் வீட்டுக்கு, எதுக்கு நின்று எங்களை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நகருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்கு கிடுகிடுன்னு கார்கிட்ட வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி வைனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டாங்க. வைனை இழுத்த ஜோரில் அப்படியே கிராஸ் ஃபீல்டில் உட்காந்துட்டாங்க வைன். மாமா, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, நல்லா ஒரு 2-3 நாள் நல்ல பிள்ளை மாதிரி எனக்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தெரிஞ்சிங்க, திடீர்னு யார் அவன் எவர்னு சொல்லி நீங்களே என்னையா அந்த வாழைத்தோப்பு ஹட் ஹவுஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்களே திருப்பிக்கிட்டு கேட்குறீங்க என்கிட்ட யார் எவர்னு. நீங்கள் என் பக்கத்தில் நிற்கும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் பேக் சைடு ஓடி போனீங்க. நான் லைட்டை போட்டுட்டு பார்க்கும்போது மெயின் டோர்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தீங்க, ஷர்ட் கலர் மாறி இருந்தது, எனக்கு ஒன்றுமே ஐயோ என்னது இது, ஹேரெல்லாம் வளர்ந்துருக்கு எப்பவும் போல், ஹேர் கட் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்னது இது அப்படின்னு வைன் வேகமாக எழுந்து ஜங்கு கூட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆஹா விட்டுடி, என் வாழைத்தோப்புக்குள்ளே வச்சு என் வேலையாட்கள் முன்னாடி என்னையை அடிச்சுவிட்டு பட்டக்கூடாத இடத்துல எல்லாம் ஒத்த கொடுத்துவிட்டு முடியாந்துட்டேங்க, மேற்கொண்டு எவன் கதவை திறந்துட்டு வந்ததுன்னு எனக்கிட்டே கேட்குற, நான் தாண்டி வந்தேன், உன்கிட்ட நின்றுவன் யார் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அப்பா என்னால் முடியலை பாட்டி, இந்த பைத்தியக்காரன்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ஆள் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசினார், பஞ்சாயத்தை கூட்டி இந்த ஆள் மேலே நான் பிராது கொடுத்துவிடுவேன்னு சொல்லுங்கள், மரியாதை அந்த ஆளை நகர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து வைன். பாட்டிமா டக்குன்னு ஜங்குக்கை வந்து ஒரே எத்து தான், ஜங்குக்கு 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க. கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உட்காரமோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் டக்குன்னு போய் உள்ளே உட்காந்துட்டாங்க. ஏய் கிளவி, உனக்கு என்ன பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி 1000 பேசிப்போம், இங்கே பாருங்கள் பாட்டி, என்னை கோபப்படுத்தாதீங்க,
அவளை வெளில விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே எகெயின் சங்கு கார் டோர் கிட்டே போகிறாங்க. அதுக்குள்ளே பாட்டிமா ஆப்போசிட்டில் வந்து கார்க்குள்ளே ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்கு கார் பின்னாடியே ஒடியாடுறாங்க. அடியே, இவளுக்கு 2 பேரும் என் உயிரை வாங்குறாளுங்க, எதுக்கடி போகிறீங்க, நின்றுங்கடி அப்படின்னு கத்திக்கிட்டே ஜங்கு கார் பின்னாடியே ஓடுறாங்க. அதுக்குள்ளே பாட்டிமா காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக் எகெயின் தன்னோட காருக்கு வந்து காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஜங்குக் ஒயினோட காரை ஃபாலோ பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாட்டிமா ரொம்ப ஸ்பீடாக காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட போனாங்கன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. ஒயின் அமைதியாக ஃப்ரண்ட் சீட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் கூட ஒயினுக்கு லெக்ஸு தைஸெல்லாம் பெயினாக இருக்குது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, என்னது இது, பிங்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ட்ரைவ் பண்ணிக்கிட்டே. ஒயின் டக்குன்னு நிமிந்து உட்காந்து, ஆண்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதோ அங்கே பாரு, பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு நிற்கிறா பிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் ட்ராலியோட இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஐயோ நம்ம கிராமத்தை தாண்டியே ஒரு 3-4 ஊர் தள்ளி வந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ பாட்டிமா என்னன்னு கேட்கலாம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காரை பிங்கி ஆண்டி சைடில் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி, ஏ பிங்கி என்னடி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் ட்ராலியும் கையுமா நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பிங்கி ஆண்டி தன்னோட ஹெட்டுக்கு பல்லுவால் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு தன்னை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நின்றுட்டுருப்பாங்க. பாட்டிமா பயங்கர கிளவர். ஸோ பாட்டிமா கண்டுபிடிச்சிட்டாங்க. பாட்டிமா கண்டுபிடிக்கும் போதே பிங்கி ஆண்டி ஹேண்ட்ஸை நீட்டி கார் நிறுத்த பார்த்துருப்பாங்களா, ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க பாட்டி. ஸோ பாட்டி வந்து இப்படி கேட்டதும் பிங்கி ஆண்டி டக்குன்னு தன்னோட ஹெட்டில் போட்டிருந்த அந்த பல்லுவை எடுத்து விட்டுட்டு, நகருங்க மம்மி அப்படின்ட்டு கிடுக்கிடுன்னு காருக்கு ஆப்போசிட்டில் வந்து பேக் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அப்பா, அந்த படுபாவி கண்ணில் நான் படலை. உடனே காரை எடுங்க, நானும் இந்த ஊரில் இருக்க மாட்டேன், என் மருமக கூடயும் என் மாமியார் கூடயும் தான் நான் இருப்பேன், எடுங்க காரை எடுங்க, அவன் வந்துட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. பாட்டிமாவுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, பாட்டிமா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ட்ரைவ் பண்ணிக்கிட்டே மிரர் வழியாக பிங்கி ஆண்டியை பார்த்து கேட்குறாங்க, என்னாச்சு, நாங்கள் ஊரை விட்டு போக போகிறோம்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அது அங்கே வந்திருந்த மெய்டை நான் பார்த்தேன் எஸ்டர்டே, நீங்கள் 2 பேரும் ஏதோ சிட்டிக்குள்ளே ஒரு வீட்டை வாங்கிக்கிட்டு அங்கே போகிறதா உங்கள் வீட்டு மெய்டு சொன்னாங்க. அதுதான் நீங்கள் எப்படியும் காலையிலே கிளம்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் ஜங்குக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ராலியை ஒழிச்சு மறைச்சி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்றுட்டேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த சைடு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். பயமாக இருந்தது, அதான் முக்காடை போட்டுக்கிட்டேன். இந்த ஜங்குக்கு இந்த சைடு வரவே இல்லை இன்ன வரைக்கும். நல்ல வேலை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க, உங்களை பார்த்துக்கிட்டேன். நான் இந்த ஜங்குக்கிட்ட இருக்க மாட்டேன். 2 நாள் அவன் பாட்டாக படுத்துகிறான் வீட்டுக்குள்ளே, நடக்க முடியல அவனால். ஏதோ ஒயின் நல்லா ஹிக் பண்ணி விட்டுட்டாலாமே லெக்ஸ்க்கு பிட்வீனில், அதனால் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு அப்படியே லிவிங் ஏரியா சோஃபாலேயே தான் உட்காந்துக்கிட்டு கிடந்தான். நான் இன்றைக்கி மார்னிங் தான் உனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு பண்ணதில் போய் ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்துடுறேன், கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு 5 o'clockலாம் கிளம்பிட்டேன் வீட்டை விட்டு. நடந்தே இவ்வளோ தூரம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. ஒயின் அப்போ மெதுவாக திரும்பி பிங்கி ஆண்டியை பார்த்து, ஆண்டி அவரை ஓவராக நம்ம ஆட்டம் போட விட்டுட்டோம், அதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்பா எனக்கும் உடம்பு சரியில்லை, கோபம் வந்துடுச்சு, என்னை சந்தேகப்படுறாரு ஆண்டி, அதனால தான் அவர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு, உள்ளூருக்குள்ளே இருந்தால் ரொம்ப தொந்தரவு பண்ணிவிடுவார்னு பாட்டிமா என்னையா சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லோரும் போய் அந்த ஜங்குக்கு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஆமாம்மா, பிறந்து 30 வயசு ஆகிடுச்சு அவனுக்கு. இந்த 30 வருஷத்தில் என் மாமனாருக்கோ என் புருஷனுக்கோ நான் பயந்ததில்லை. இவனுக்கு பேச தெரிஞ்சிச்சு, அப்பையிலேருந்து படுத்திக்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் இவன்கிட்ட வரவே வேண்டாம், நம்ம நிம்மதியாக போய் சிட்டிக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட ட்ராலியை அப்படியே சைடில் திருப்பி வச்சு ட்ராலியை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளேருந்து ஜூஸ் பாட்டிலும் சிப்ஸ் பேக்கெட்டும் எடுத்து ஒயின்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா, எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க, அவசரத்தில் ட்ரைவ் பண்ணும்போது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு போனால் தான் களைப்பு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. பாட்டிமா தன்னோட ஒரு ஹேண்ட்ஸை நீட்டி, ஏய் அதில் இருக்க பனானா மில்க் ஷேக் எனக்கு ஊறி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பனானா மில்க் ஷேக் தான், இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு
பாட்டிமாவுக்கு ஒயினுக்கும் ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக் கொடுக்குறாங்க பிங்கி ஆண்டி. இப்படியே இந்த டிரைவ் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் தன்னோட மேன்ஷனில் லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. சிட்டிக்கு ஓடி போயிட்டாளுங்க. ஐயோ, காரை மிஸ் பண்ணிட்டேன். எங்கே போய் ஒழிஞ்சாளுங்கன்னு தெரியல. எந்த ஊர் பக்கம் போய் சேர்ந்தாளுங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக நிற்க முடியல என்னால். இல்லாட்டி நானே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு எங்கே போயிருந்தாலும் போய் பிடிச்சிருந்துருப்பேன். என் டிரைவர் ஒரு சோம்பேறி பையன். 60க்கு மேலே காரை மூவ் பண்ணுறதுக்கு நடுங்குறான். ஓஹோ, யாஹோ கணக்கு பிள்ளை, இன்வெஸ்டிகேட்டர் நம்பரை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இதான் இந்த நம்பர் தான், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கணக்கு பிள்ளை ஜங்குக் கிட்ட கொடுக்குறாங்க இன்வெஸ்டிகேட்டர் நம்பரை. ஜங்குக் அந்த நம்பரை வாங்கி பார்த்துட்டு, கரெக்ட், சூப்பர், என் டைரியில் நான் எழுதி வச்சுருந்தேன். இல்லாட்டி இந்த ஆள் நம்பரை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பயங்கர பவர்ஃபுல்லான ஆள். என்னோட ஜிமின் தயாங்கோட பொண்டாட்டிங்களாம் கோச்சுக்கிட்டு இப்படி தான் ஓடி போயிடுவாளுங்களாம். அப்போ ஏன்னா அவனுங்களை நான் கேலி பண்ணுவேன். அவனுங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேட்டர் தான். அவனுங்க பொண்டாட்டி ஓடி போனால் பிடிச்சி கொடுக்குறதுக்கான ஆள் இவர் தான். 2-3 தடவை ஜிமின் பொண்டாட்டி கோச்சுக்கிட்ட உங்கள் மம்மி வீட்டுக்கு போகிறேன்னு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. தயாங்கோட பொண்டாட்டி வெளிநாட்டுக்கே ஓடி போயிட்டா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்தது இந்த இன்வெஸ்டிகேட்டர் தான். ஏன் பொண்டாட்டியை பிடிச்சி கொடுக்க மாட்டாரா என்ன? ரைட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு இப்போ கால் பண்ணுறாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ அப்படியே தன்னோட லிவிங் ஏரியாவில் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் இன்வெஸ்டிகேட்டர் உட்காந்துக்கிட்டு, அவங்க மனைவி பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும்போதே, ஏய் அண்ணா, என்கிட்டயே என் பொண்டாட்டி அழகாக இருக்கான்னு சொல்கிற, எண்ணா திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். ஐயோ இல்லைங்க, எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50 கிட்ட ஆகுது. உங்கள் பொண்டாட்டியை பார்த்தா நான் சொல்லிவிட போகிறேன். என் பொண்டாட்டியை ஆள் பார்க்க நல்லா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே எல்லோரும் ஏகப்பட்ட பேர் என்னையே கட்டிக்கிறேன்னு திரிகிறாங்க. ஆனால் நான் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காம என் பொண்டாட்டி மினியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அட்டம் பண்ணி கட்டிக்கிட்டேன் தெரியுமா? நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன்னு சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எகெயின் கீழே குனிஞ்சு ஒயினோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க சுகா. யோ இன்வெஸ்டிகேட்டர் சுகா, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துடணும். என் மேலே கோச்சிக்கிட்டு என் பாட்டி, மம்மி, என் பொண்டாட்டி 3 பேருமே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளுங்க. 3 பேரையும் பிடிச்சி பிதுக்க போகிறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஷப்பா, முடியலை எனக்கு. எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களை காணும்னே தான் என்கிட்ட வர்றாங்க அவங்க. தொலையட்டும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, எங்கே பாருங்க ஜியான், உங்கள் ஒய்ஃபு, பாட்டிமா, அப்புறம் உங்கள் மம்மி 3 பேரும் சேர்ந்து ஓடி போயிருக்காங்கன்னா ஏதோ பிளான் பண்ணி தான் ஓடிருக்காங்க. ஸோ இத்தனை நாளுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துடுவேன்னு டைம் சொல்லிவிடுவேன் முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போ என்னால் டைம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 3 பொண்ணுங்க தேடி பிடிக்கிறதுக்குள்ளே போர்னு ஆகிடும். ஸோ எனக்கு டைமெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ நான் அவங்கள கண்டுபிடிக்கிறேனோ அப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நான் கிளம்புறேன். என் பொண்டாட்டி மின்மினி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சுகா போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ ஐயோ, இவன் பொண்டாட்டி மினி சந்தோஷமாக இவன் கூட இருக்கிறான். என் பொண்டாட்டி ஒயின் இருக்காளே ராட்சசி. நானே ஊருக்கு போய் 1 வாரம் சிட்டிக்குள்ளே கிடந்துட்டு வந்தேன். ஆனால் என்னையை பார்த்து 2-3 நாளாக நல்ல புள்ள மாதிரி எனக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டேன். ஹேரெல்லாம் கட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னடா முடியை வளர்த்துக்கிட்டு திடீர்னு என்னையை பார்த்து எனக்கிட்டே கேட்குறான். எவ்வளோ இது மாதிரி இருக்கும், எப்படி போய் சொல்லுவான்னு தெரியலையே இந்த ஒயின்னு. ஐயோ, யாரை சொல்கிறா? 3 நாள் அவள் கூடயே நான் இருந்தேன். நான் சிட்டியில் கிடக்கிறேன். எப்போ நான் வந்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜங்குக் அப்படியே லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட அத்தை 2 பேரும் அவங்களோட பொண்ணுங்களை கூட்டிகிட்டு இப்போ ஜங்குக்கோட மேன்ஷனுக்குள்ளே தான் வர்றாங்க. குக்கி, குக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட 2 ஆன்ட்டிஸும் அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து உட்காடுறாங்க. ஜங்குக்கு அப்போ நிமிர்ந்து உட்காந்து, ஆண்டி, உங்கள் மம்மிக்காரி இருக்காள் இந்த கிளவி, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. நான் இந்த விதியை எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு அழுகுறாங்க. ஐயோ என்ன குக்கி, 2-3 நாளாக சந்தோஷமாக இருந்தோம் பொண்டாட்டி கூட. ஒயினுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வயக்காடு, தோப்பு, துறவு, வரப்பில் கூட பேண்ட் சட்டையோடையே நடந்து திரிஞ்ச.
உன் ரோஜாப்பூ தோட்டத்துக்கும் தென்னந்தோப்புக்கும் வாழைத்தோப்புக்கும் ஒயினை நடக்கக்கூட விடலை. அப்படியே தூக்கிக்கிட்டு ப்ரைடல் ஸ்டைல்லையே ஓடி திரிஞ்ச. எல்லாத்துக்கும் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு கூலர்ஸை தூக்கி கண்ணுக்கு போட்டுக்கிட்ட. அந்த அளவுக்கு பார்க்க ஜென்டில் லுக்கில் இருந்தடா. நல்லா இருக்கே. இப்படி இருக்கணும்னு தான் ஒயின் ஆசைப்பட்டிருப்பா போல். ஒயினோட ரசம் நல்லா இருக்குன்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி தாங்குன்னு 2-3 நாள் தாங்கினேன். திடீர்னு ஒயின் உன்னைய படக்கூடாத இடத்துல உதச்சி விட்டுட்டான்னு சொன்னாங்க. 2 நாள் கழித்து இப்போ தான் நான் உன்னைய பார்க்குறேன். நீ அடிபட்ட அன்னைக்கு உன்னைய வந்து பார்த்து நீ இருக்கிற கடுப்பில் எங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஒரு 2 நாள் கழித்து வரலாமேன்னு வீட்டுக்கு வந்தா மெய்ட்ஸ் பேசிக்கிறாங்க அந்த சைடு. ஏதோ மம்மி உன் பொண்டாட்டி உன் மம்மி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களாமே. என்ன தான் நடந்தது? ஒரு 4-5 நாளில் எப்படா இவ்வளோ முடி உனக்கு வளர்ந்துச்சு? கிராப் டிக்கெட்டில் தெரிஞ்ச என்னது இப்போ திருப்பி லாங்காக ஹேர் வச்சுக்கிட்டு இருக்க? ஒயின் மேலே கோபப்பட்டால் லாங் ஹேர் வச்சுக்குவேன், சந்தோஷமாயிட்டா அவளுக்காக ஹேரை கட் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டி. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஷார்ப்பாகிறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 1 வீக்காக நான் ஊரில் இல்லை. இப்போ 2 டேஸ் முன்னாடி தான் நான் வந்தேன். ஆனால் நான் என்னமோ ஒயின் கூட ஏதோ என் தோப்பு துறவுலையெல்லாம் டூயட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அப்போ மாயா ஹன்ஷு 2 பேரும் டூயட் பாடாமல் வேறு என்ன ஃபிலிமாக காட்டிக்கிட்டு இருந்தீங்க? நல்லா 2 நாளைக்கு முன்னாடி ஒயின் கூட போட்டிருக்க ஆட்டம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா? என்னையெல்லாம் என்ன திட்டிருப்பீங்க ஒயின்காக. என்னைய பார்த்துட்டு அப்படின்னா அந்த சைடு திரும்பிக்கிட்டீங்க. இப்போ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி எங்களை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த லாங்கான ஹேரை ஷார்ட்டாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் ஒரே வாரத்துக்குள்ளே, 1 வாரம் கூட இல்லையே, 2 நாளுக்குள்ளே எப்படி உங்களுக்கு ஹேர் நீளமாக வளர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க மாயா. அதுக்கு ஹன்ஷு, ஆமாம், பகல் நேரத்தில் ஒரு 3 நாளும் நான் உங்களை பார்த்தேன். ஒயின் கூடையே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சப்ப கூலர்ஸை கலட்டவே இல்லை. இப்போ எப்பவும் போல் ஏதோ சட்டை கட்ட போடலை, ஒரு துண்டை பொத்திக்கிட்டு நல்லா பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு நல்லா நகைப்பகை அள்ளி போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. என்ன பிரச்சனை? எனக்கு தகவல் கிடைச்ச வரைக்கும் நீங்கள் ஒயினை சந்தேகப்படுற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒயினை போய் சந்தேகப்படலாமா நீங்கள்? அவள் ரொம்ப கண்ணியமான பொண்ணு, நல்ல பொண்ணு. அவளை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு விடுவாளா உங்களை சும்மா? அவள் கூட நீங்கள் வாழவே முடியாது. உங்களை சீக்கிரத்தில் டிவோர்ஸ் பண்ணி விட போகிறா பாருங்க. ஒயினை போய் சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜங்குக்கு திடீர்னு இருக்குது. ஏய், என்னடி சொல்கிறீங்க? சத்தியமாக நான் 1 வாரம் என்னோடய சிட்டி மேன்ஷனில் தான் இருந்தேன். நீங்கள் கூட ஒரு மதிய நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கள்ல, அன்னைக்கு தான் நான் சிட்டியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்துட்டு வீட்டில் கொண்டு போய் விடலாமான்னு உங்ககிட்ட கார் நிறுத்தி பேசினா இதே மாதிரி தான் என்கிட்ட கோபமாக பேசிட்டு போனீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் சிட்டியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாள் என்ன மாதிரியே யாரோ ஒயின் கூட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். திடீர்னு இருக்குது அத்தனை பேருக்கும். ஏன் குக்கி, என்ன சொல்கிற நீ 1000 சுட்டித்தனம் பண்ணுவடா, கோபக்காரன், முரடன், ஆனால் பொய் பேச மாட்டேன். அந்த ஒரே காரணத்துக்காக நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். என்ன சொல்கிற, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவோட மம்மி. என் ஆண்டி, இவ்வளோ போய் நான் ஐயோ என்னத்தை சொல்கிறது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியலை. நான் ஹேர் கட் பண்ணவும் இல்லை. பகல் நேரத்தில் நான் என்னதுக்கு கூலர்ஸை போட்டுக்கிட்டு திரிறேன்? அதுவும் கிராமத்துக்குள்ளே வயவாக்கியால் நடக்கும்போது கூலர்ஸ் போட்டுக்கிட்டு தெரிஞ்சால் பைத்தியக்காரனை என்னை சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒயினுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு அவள் கூடயே தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நான் கிராமத்துக்கே வரலையே. போன வாரம் முழுக்க நான் சிட்டியிலலாம் கிடந்தேன். இப்போ 2 நாளாக தானே இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புறாங்க ஜங்குக். இப்போ ஹன்ஷுவோட மம்மிக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. குக்கி, முதல்ல கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு. ஒயினை கண்டுபிடிச்சிக்கலாம், அவன் எங்கே போகிறா? மம்மி கூடயும் மம்மி கூடயும் பத்திரமா தான் இருப்பா. ஒன்றை மாதிரியே இப்போ எவனாவது வந்து தொலைஞ்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க ஹன்ஷு ஆண்டி ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு உயிரே போகணும் இருக்குது. ஐயோ, இந்த ஒயின் கூட சொன்னாலே, நீயே வந்து என்னை வாழைத்தோப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேக் சைடு ஓடி போயிட்ட, லைட்டை போட்டு பார்த்தா வாசல்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்த அப்படின்னு என்கிட்ட இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. என் ஹேரை பிடிச்சி கூட ஆட்டுன்னு ஆட்டி 2 நாள் எப்படி இவ்வளோ முடி வளர்ந்தது உனக்கு? ஹேர் கட்டில் பண்ணியிருந்தலான்ட்டு கேட்டா. ஐயோ, பைத்தியக்கார மாதிரி ஒன்றும் புரியாமலாம் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன மாதிரி அப்போ எவனும் இங்கே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரிகிறானா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவன் நான் பிடிக்கணும். அப்போ
அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஜங்குக். அப்போ ஜங்குக்கோட ஆன்ட்டி, ஐ மீன் ஹன்ஷுவோட மம்மி கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, வாழைத்தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போனியா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்போ அவங்க ஆன்ட்டியை பார்த்துட்டு, எதுக்கு, கொஞ்சம் சந்தோஷமாக என் பொண்டாட்டி கூட இருக்கலாம்னு கூட்டிகிட்டு போனேன். என் வாழைத்தோப்புக்குள்ளே ஒரு ஹட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஹட் ஹவுஸ்க்குள்ளே நல்ல பெட்டுக்கிட்டெல்லாம் போட்டு ஒரு ஃபஸ்ட் நைட் செட்டப்பில் ரெடியாக இருந்தது அந்த ரூம் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை அந்த ரூம். 2 கயிற்றுக்கட்டில் கிடக்கும் உள்ளுக்குள்ளே. எப்போதுமே பழுக்கிறதுக்காக 2-3 வாழைத்தாரை கட் பண்ணி சைடில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்க செல்ஃபுகளில் வாழைத்தோப்புக்கு வைக்கக்கூடிய உரங்கள் மருந்தெல்லாம் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே போகும்போது அப்படி இல்லையே. ரொம்ப அழகான ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணியிருக்க ஃபஸ்ட் நைட் ஹோட்டல் ரூம் மாதிரியில் இருந்தது. ஐயோ என்னது இது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எழுந்து நின்றுட்டாங்க ஜங்குக். அப்போ மாயாவோட மம்மி, ஜங்குக்கு ஏதோ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது ஜங்குக், ஏதோ இல்லூஷன் மாதிரி உன் கண்ணில் பட்டுட்டு மறைஞ்சிருக்கு, அது என்னன்னு தெரியலையே. இல்லை ஒயின் ஒன்றை மாதிரி யாரையாவது பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாளா, அப்படியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒயின் நல்ல பொண்ணு, வேறு எங்கேயும் போகமாட்டா, கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்கிற பொண்ணு ஒயின். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவோட மம்மி. ஜங்குக் தன்னோட ஆன்ட்டியை பார்த்து, ஆண்டி ஒன்றுமில்ல, நான் இவளுங்களை கூட மத்தியானம் பார்த்து பேசினேன்னு சொன்னேனே, அன்றைக்கி தான் ஊரில் இருந்தே வந்தேன். வந்துட்டு ஒயினை பார்க்கணுன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் போல். அப்போ என்னோடய கணக்குப்பில் வந்து தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்க ஆள் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நைட்டு போய் பார்த்துக்கலான்னு தென்னந்தோப்புக்கு போயிட்டேன். நைட்டு வேலையெல்லாம் முடிகிறதுக்கே ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகலான்னு தென்னந்தோப்போட கேட்டை லாக் பண்ணி விட்டுவிட்டு நான் வரப்பில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் டார்ச் லைட் எரியலை. சரி எரியலையேன்னு சொல்லிவிட்டு அப்படியே தட்டிக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்தேன். நல்ல பௌர்ணமி நேரம், அன்றைக்கி பௌர்ணமி. சுற்றி முற்றி பார்க்கையில் நிலவு வெளிச்சத்தில் யாரோ ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் எதையோ தோளில் போட்டு தூக்கிக்கிட்டு போன மாதிரி இருந்தது. இந்த வயல்காடு முழுக்க நம்மளூட்டு. அப்படி இருக்கும்போது என் வயலுக்குள்ளே எவன் இப்படி போகிறது அப்படின்னு நான் கவனித்து பார்த்தேன். தென்னந்தோப்புக்குள்ளே தான் அந்த ஆள் வேக வேகமாக போனான். பார்க்குறதுக்கு நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு. தென்னந்தோப்புக்குள்ளே போகும்போது என்னால் இருக்க முடியலை. எவன் என்னோட தோப்புக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு நான் அந்த இருட்டுன்னு கூட பார்க்கல. நிலவு ஒளியிலேயே வேக வேகமாக நடந்து தென்னந்தோப்புக்குள்ளே போனேன். எங்கிட்டு போனானே தெரியலை. நல்லா தென்னந்தோப்போட சென்டர் பாயிண்டில் நின்று சுற்றி முற்றி பார்த்தேன். அங்கே நின்று பார்த்தா தானே சுற்றியும் தெரியும். அப்போ சைடில் இருக்க வழியாக வாழைத்தோப்பு பக்கம் போனானேன். அப்போ தான் தெரிஞ்சது ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு போகிறான் அப்படின்னு. நல்ல சிரிப்பு சத்தம். அந்த பொண்ணு அந்த ஆளுக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே போனான். 2 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு போனாங்க. ஐயோ ஏதோ பண்ண போகிறானுங்க போல், என் தோப்புக்குள்ளேயா வச்சு இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா பிடிக்கணும்னு நான் பின்னாடியே ஓட்ட முன்னடையமாக போனேன். நான் நெருங்கி போகிறதுக்குள்ளே புயல் வேகத்தில் அந்த ஆள் வாழைத்தோப்புள்ள இருக்கக்கூடிய ஹட் ஹவுஸ் கிட்டே போயிட்டான். அங்கே இருக்கிற லைட்டிங்கில் கவனித்து பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான பொண்ணு. ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கி விட்டான். நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஏதோ அந்த பொண்ணை வச்சு பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. யாருக்கும் புதுசாக தெரியுதேன்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் கிட்ட போகிறதுக்குள்ளே 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. உண்மையிலே என்னால் தூரத்துலேருந்து கவனிக்கும்போது அந்தளவுக்கு புரியலை யாருன்னு. நான் ஓடி போய் நம்மளோட வாழைத்தோப்புக்குள்ளே இருக்க ஹட் ஹவுஸோட கதவை தட்டினேன். ஃபஸ்ட்டு தட்டும் போதே எனக்கு தோணிடுச்சு திறக்க மாட்டாங்க அப்படின்னு. 4 ஹிட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன் கதவை. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நின்னா ஒரு பொண்ணு பெட்டில் உட்காந்துருந்தது. அந்த பொண்ணோட சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் அப்படியே கிஸ் பண்ண கீழே குனிஞ்சான். யாருடா நீங்கன்னு கத்துனேன். அவ்வளோதான். என்னை அப்படியே திரும்பி பார்த்துட்டு குடுகுடுன்னு பேக் சைடு ஓடி போயிட்டான். உட்காந்துருந்த பொண்ணு டக்குன்னு எழுந்து நின்று கிடுகிடுன்னு போய் லைட் ஆன் பண்ணான். உயிரே போயிடுச்சு எனக்கு. அப்போ என் பொண்டாட்டி அது. ஓடி போனவன் எவனே எனக்கு தெரியலை. வந்த வேகத்துக்கு ஒயினை போய் ஒரு போடு போட்டுட்டு அவனை பிடிக்கணுமேனு பேக் சைடு ஓடி போனேன். அதுக்குள்ளே அவன் மனுஷனாக இருக்கவே முடியாது. ஓட்டப்பந்தய வீரன் மாதிரி குடுன்னு ஓடுன்னு ஓடிட்டான். நானும் முடிஞ்ச அளவுக்கு என் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஓடி போய் நம்மளோட எகெயின் தென்னந்தோப்போட சென்டர் பாயிண்ட்லேயே நின்று பார்த்தேன். அப்போ அந்த கிணத்துக்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்தான் அவன்.
ஐயோ இங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் யாராக இருக்கும் அப்படின்னு அவனை பிடிச்சி நொறுக்கணும்னு சொல்லிவிட்டு தான் கிட்ட போனேன். திடீர்னு மறைச்சு போன மாதிரி ஆயிட்டான். அந்த டைமில் கிணத்துக்குள்ளே வெளிச்சமாக எனக்கு ஃபீல் ஆணுச்சு, சிகப்பு கலரில். கிணத்துக்குள்ளே தான் விழுந்துட்டானோன்னு கிட்ட போய் பார்த்ததுக்கு கிணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தண்ணி கடந்தது. அவன் கிணத்தை எதுவும் தாண்டிக்கிட்டு ஓடிட்டானா? கிணத்தை தாண்ட முடியாது, பெரிய கேணி அது. சைடில் எதுவும் ஓடி போனதில் எனக்கு புரிப்படலையா இருட்டுக்குள்ளேன்னு தெரியல. அந்த தென்னந்தோப்பையே நான் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டேன், ஆளை காணும். எனக்கு ஒயின் மேலே இருந்த கோபத்தில் அவனை அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒயின் கிட்ட வந்துட்டேன். ஒயின் கிட்ட வந்து கேட்டால், நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்த, என்ன வேறு கலரில் சட்டை போட்டிருக்க அப்படி இப்படின்னா அவன் என்கிட்ட நாத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல, அது என்னோட்டு சொந்த விஷயம் சொல்ல முடியாது, இதுதான் நடந்தது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான். மாயாவோட மம்மியும் ஹன்ஷுவோட மம்மியும் அப்படியே ஒரு மரண பீதியில் அப்படியே தங்களோட ஹேண்ட்ஸை மவுத்தில் வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. ஜங்குக் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்து தான் கதை சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்களா, என்ன சத்தத்தை காணும் அப்படின்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. 2 ஆன்ட்டிஸும் ஒரு பயத்தோட தங்களோட ஹேண்ட்ஸை மவுத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, ஏன்டி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், ஐயோ எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிவிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா ஹன்ஷு 2 பேரும், மம்மி மாமா கேட்குறாங்கள என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளே, அடே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம தாத்தா காலத்தில் நடந்திருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. குடுகுடுன்னு வந்து தன்னோட ஆன்ட்டிக்கு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க டீப்பாயில் வந்து ஜங்குக்கு உட்காந்துக்கிட்டு, என்ன சொல்கிறீங்க 2 பேரும், எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கடி அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இவன் வேற, கொஞ்சமாவது மரியாதை கொடுடா, நாங்கள் உங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அது நாங்கள் இவ்வளோ நாள் அதை கற்பனை நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ சொல்கிறத பார்த்தா உண்மை தான் போலையே. நம்ம தாத்தா இருக்கிறாருல ஜியோனு, அவரோட அப்பா, அவர் அப்பா முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாராம். அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 1 மாதத்துக்கு ஃபஸ்ட் நைட் வைக்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சுருந்தாங்களாம், ஏதோ நேர காலம் சரியில்லைன்னு சொல்லி. அந்த சமயத்தில் ஒன்றை மாதிரியே தாத்தா வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்ததாம். அப்போ வியாபாரத்துக்காக வெளியூர் போயிருக்கும்போது தாத்தா மாதிரியே லஸ்ட்டு ஜீனின்னு ஒன்று இருந்துச்சான். அந்த சமயத்தில் இந்த தென்னந்தோப்பு இருக்குது பார்த்தியா, அந்த தோப்பில் இருக்க கிணற முதல்ல அப்போ தான் அந்த கிணறு வெட்டி நல்லா பட்டியக்கலெல்லாம் போட்டு ஆளுங்களை வச்சு அந்த கிணத்தை கட்டின புதுசு. அந்த கிணத்துக்குள்ளே இருந்து தான் நிலா மாதிரி ஒரு சிகப்பு கலரில் ஒரு பளிச்சுனுங்கிற வெளிச்சத்துலேருந்து ஒரு உருவம் தெரிஞ்சிச்சான். அதாவது ஒரு 3 அடி உயரம் இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரி முகமும் கொம்பும் இருக்கக்கூடிய தலையும் மனுஷன் மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு 3 அடி உயரத்தில் ஒரு கிரியேச்சர் மாதிரி வந்துச்சான். அந்த மோட்ரு கேணி இருக்குல்ல அந்த சைடில் இருந்து. அப்போ தான் நம்ம தாத்தா டவுனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்துருக்குறாரு. புதுசாக அந்த கிணத்தை கட்டினால ஒரு தடவை அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம்னு. நைட்டு நேரம் விடிஞ்சா அவர் கிளம்பணும், நைட்டே பார்த்துட்டு வந்துடலான்னு நம்ம தாத்தா போனாராம். அப்போ தான் அந்த உருவத்தை பார்த்துருக்குறாரு. அந்த உருவம் சொன்னிச்சான், 2 வாரம் கேளு உனக்கு நான் தருவேன், 3ஆவது வரத்தை நானே உனக்கு செய்வேன்னு சொன்னிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷுவோட மம்மி. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு, உயிரே போகணும் இருக்குது, எதுவுமே பேச முடியாமல், ஏண்டி நிறுத்துற, அடுத்து என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் ஹன்ஷுவோட மம்மியை பார்த்து. அதாவது அந்த 3 அடி உயரம் இருக்கிற மனுஷன் மாதிரி இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி தலை இருக்கிற ஆள் நம்ம தாத்தாக்கிட்ட வந்து சொன்னிச்சான். நம்ம தாத்தா சொன்னாராம், இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பண்ணையார்னு என் குடும்பம் பெருசாக தெரியணும், நல்லா பேரும் புகழோட செல்வாக்கோட என்னோட குடும்பம் வாழணும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம தாத்தா அதுக்கிட்ட 2 வாரம் கேட்டாராம். 2 வாரத்தையும் உனக்காக நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சான். தாத்தா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வீடு வந்துட்டாராம். ஒன்றை மாதிரியே நம்ம தாத்தா ரொம்ப தைரியசாலி, அதாவது நம்ம தாத்தாவோட டேடியை சொல்கிறேன் நான், ரொம்ப தைரியசாலி. வந்துட்டாராம் வீட்டுக்கு. மறுநாள் காலையில் அவர் டவுனுக்கு போயிட்டாராம் வியாபாரத்துக்காக. 1 வாரம் கழித்து தான் வர்றதா இருந்திருக்கிறாரு. அந்த 1 வாரத்துக்குள்ளேயே தாத்தா மாதிரியே அந்த 3 அடி உயரம் இருக்கிற
அந்த லஸ்ட் ஜீனி அதுதான் காமபூதம். அது நம்ம தாத்தா மாதிரியே உருவத்தை மாற்றிக்கிட்டு நம்மளோட தாத்தாவோட பொண்டாட்டி இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் ஒன்றா இருந்து மறுநாள் காலையில் அழகாக நம்ம தாத்தா மாதிரியே அந்த கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் குதிச்சிருச்சு. நம்ம தாத்தாவும் தாத்தாவோட ஃபஸ்ட்டு பொண்டாட்டியும் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சதும் அந்த சமயத்தில் அந்த தோப்பில் வேலை பார்த்த ஆட்கள் ஐயோ என்னாச்சும் புருஷன் பொண்டாட்டி குதிச்சிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு 1 by 1 கிணத்துக்குள்ளே குதிச்சு தேடி இருக்கிறாங்க தாத்தாவையும் பாட்டியையும். தாத்தாவை காணுமா, பாட்டியோட சேலை மட்டும்தான் கிடச்சிச்சு. 2 பேரும் என்னானாங்களே தெரியலை அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டுருக்குறாங்க. கரெக்டாக 1 வாரம் முடிஞ்சதும் நம்ம தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு. அத்தனை பேரும் பேயின்னு நினச்சிக்கிட்டு அலறி கத்தி பயந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, சாமி பூதமெல்லாம் பார்த்து லாஸ்ட்டு ஜீனின்னு ஒன்று இருக்குது, அதுதான் காமபூதமாக அது பேர். அது நம்மளோட கிணத்துக்குள்ளே அது உலகத்துலேருந்து நம்ம உலகத்துக்கு வந்து போக இருக்குது. அது தாத்தாவோட மூத்த பொண்டாட்டி, அதுதான் நம்மளோட பெரிய பாட்டியை ஒன்றா இருந்து அது உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தாத்தா 2ஆவதாக கல்யாணம் பண்ணி அவரோட வம்சாவளிகள் தான் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷுவோட மம்மி. ஜங்குக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஐயோ என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, சரி வரந்தான் கொடுத்துட்டு போயிடுச்சேன் அந்த பூதம், அப்புறம் எதுக்கு அந்த பூதம் எகெயின் வந்து நம்ம பெரிய பாட்டிமாக்கிட்ட பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுது, அது உலகத்துக்கு வேறு கூட்டிட்டு போயிடுச்சுங்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அட புரியலையா இன்னும் உனக்கு? சுவாமி பார்த்த இடத்துல சொன்னாங்க, அது லஸ்ட் ஜீனியா, அது காமத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுமா. நம்ம தாத்தாவோட முதல் பொண்டாட்டி பயங்கர அழகாக இருக்குமா. தாத்தாவை பார்க்கும்போதே அவர் கம்முன்னு இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, பேராசை நம்ம பண்ணையார் குடும்பத்தை விட்டுட்டா போகும். பேராசையில் அதுக்கிட்ட யார் எவர் என்ன ஏதுன்னே தெரியாமல் ஆட்டுக்குட்டி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்கையிலே பயப்பட வேணாம் அந்த கிழமை. நல்லா 2 வாரத்தை கேட்கணும்னு சொல்லி ஓசியில் தானே கிடைக்க போகுதுன்னு வரம் கேட்டிருக்காரு. அது என்ன கடவுளா, அதுவே ஒரு பூதம். அது என்ன கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த ஒன்று அது எடுத்துக்கும் இல்லையா, அது புரியலை நம்ம கிழவனுக்கு. நல்லா 2 வரத்தை கேட்டுவிட்டு லட்டு பொண்டாட்டியை அந்த ஜீனிக்கிட்ட கொடுத்துவிட்டு திரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க ஹன்ஷுவோட மம்மி. ஜங்குக்கு புரிஞ்சே போயிடுச்சு. ஐயோ 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 போச்சே, நான் 2 வரத்தை கேட்டுல தொலைஞ்சிட்டேன். அதுக்கு தான் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்திருக்குதா இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பேரழகினா என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிக்கு அது அதனால தான் குறி வச்சிருக்குதா. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணி ஒளிய. ஐயோ என் பொண்டாட்டி நல்லவ, அந்த ஜீனி என்ன போலையில் வந்திருக்கும் போல். என் தாத்தாங்கார மாதிரி என் பாட்டிக்கிட்ட போனது என்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட போகாதா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். ஐயோ இப்போ எங்கே இருக்கிறான்னு கூட தெரியலையே, அங்கே எதுவும் போயிடுச்சு என்னமோ தெரியல என்ன மாதிரி. ஐயோ இன்வெஸ்டிகேட்டருக்கு முதல்ல நான் கால் பண்ணணும் அப்படின்னு புலம்பி போக்கி ஜங்குக்கால வெளியிலையும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாமல் டக்குன்னு தன்னோட செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்க. ஒன்றுமே புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. எங்கே போனான்னு தெரியல ஒயின். மம்மியும் ஜங்குக்கோட மம்மியும் தான் ஒயின் கூட இருக்காங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபம் குறைஞ்சதும் அவங்களே வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட ஃபோனில் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஹன்ஷு மாயா அவங்க மம்மிஸோட. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் தன்னோட இன்வெஸ்டிகேட்டர் சுகா கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. சுகா, என்னால் டைம்லாம் சொல்ல முடியாது ஜியான், சீக்கிரம் நான் ட்ரை பண்ணி உங்களோட ஒய்ஃபையும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு இருக்க முடியுமா, பதட்டமாகுது. ஐயோ நல்லா கேட்டேன் வரேன்னு சொல்லி, அது எனக்கு சாபமாக முடியும்னு நானாக கனவு கண்டேன். ஓசியில் எது கிடச்சாலும் வாங்கக்கூடாதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியலை, ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா லஸ்ட்டு ஜீனியை கிட்டத்தட்ட 1 month கிட்ட நம்ம கூடவே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். நல்லது கெட்டது அத்தனையும் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஜங்குக்கை பற்றி. ஸோ ரொம்ப பதட்டமாக இருக்குது ஜங்குக்கு. ஜங்குக் ரொம்ப நேரம் யோஜனைக்கு அப்புறம் இப்போ தனக்கு தானே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, கரெக்ட், என்னால் நடந்த பிரச்சனையை நானே தான் சரி பண்ணணும். என் ஒயின்கிட்ட அந்த லஸ்ட் ஜீனி போகவே கூடாது. லஸ்ட் ஜீனின்னு என்கிட்ட சொல்லும் போதே நான் உஷாராயிருக்கணும். எல்லாம் என்னோட ஆசை பேராசையில் எல்லாம் போச்சு, தொலையட்டும். என் ஒயினை எப்படியாவது காப்பாற்றணும். அதுக்கு நான் ஒரு நல்ல மந்திரவாதியை தான் பிடிக்கணும். என் அத்தை சொன்னாங்க, மந்திரவாதியை வச்சு விசாரிக்கும் போது தான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு.
ஸோ நான் ஒரு நல்ல மந்திரவாதியை தேடி பிடிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் தயாங்கிட்டையும் ஜெமின்கிட்டையும் நல்ல மந்திரவாதி யாராவது இருந்தால் சொல்ல சொல்லி கால் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.